வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் என்னால புரொவைட் பண்ண முடியாது. இத ஷேரிங் பேசிஸ்ல பண்றேன். என் சிச்சுவேஷனை புரிஞ்சுகிட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் பூஜாவை காமிக்கிறாங்க. அவள் முன்னழகெல்லாம் பளீர்னு தெரியற மாதிரி கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டிருக்கா. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு தன்ன தானே பார்த்து வெட்கப்பட்டுக்கிறா. ஏற்கனவே அழகா இருக்கிற அவள் முகத்துக்கு இன்னும் அழகா தெரியறதுக்காக லிப்ஸ்டிக், மேக்கப்ன்னு எல்லாம் போடுறா. அந்த இடத்துக்கு சென்ட் போட்டுக்கிறா. இந்த பூஜா புதுசா கல்யாணமானவள். அவள் கணவன் ராகுலுக்காகத்தான் இத்தனை மேக்கப் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு வெயிட் பண்றானான்னு நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்ல. எல்லாமும் அதுக்கு தான். பூஜா ரொம்ப துள்ளலோட சந்தோஷமா இருக்கா. அவள்ட சந்தோஷத்துக்கு காரணம் உள்ள வந்து அவள் புருஷன் ராகுல் அவள சம்பவம் பண்ணுவான்னு தான். பெட்ல சாஞ்சு படுத்து பார்க்கறா, உக்காந்து பார்க்கறா. எதுவும் அவளுக்கு திருப்தி இல்ல. கடைசியா கால் மேல ஒரு காலச்சு படுத்துட்டு, அவ முன்னழகெல்லாம் பலீர்னு தெரியற மாதிரி தலைக்கு கை வச்சு படுக்கிறா. ஆ இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு கணவனை எதிர்பார்த்து அங்க காத்துட்டே இருக்கா. கதவத் தொறந்து கணவனும் உள்ள வர்றான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்தியிருப்போம். ஆனா ராகுல் பாருங்க, தன் முன்னாடி இப்படி பழுத்த சிலையா படுத்துட்டு இருக்கிற மனைவிய பார்த்து, "என்னடி இது டிராமாடி, இதெல்லாம்" அப்படின்னு சலிச்சுக்கிறான். அடப்பாவி! கொஞ்சம் கூட ரசனையே இல்லாதவனா இருப்பான் போல இருக்கு. வரும்போதே தூக்கத்தோட வந்திருப்பான் போல இருக்கு. உஷ் அ ரொம்ப டயர்டு அப்படின்னு பெட்ல வந்து படுத்தவன், பொண்டாட்டி அவனுக்காக காத்திருக்கான்னு கூட புரிஞ்சுக்காம பெட்ஷீட்டை இழுத்து போத்தி ஒரு காலச்சு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். பூஜாவும் கணவன் பக்கத்துல நெருக்கமா படுத்துட்டு, "ராகுல், எந்திரி ராகுல், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படிங்கிறா. பூஜா, "நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் பூஜா. என்ன கொஞ்சம் தூங்க விடு ப்ளீஸ்" அப்படிங்கிறான். "தூங்கலாம் ராகுல். எந்திரியேன். என்ன பாரு ஒரு நிமிஷம்" அப்படிங்கிறான். ஆனா அவன் பாக்குற மாதிரி இல்ல. "என்ன தூங்க விடுடி" அப்படின்னு தூங்க ஆரம்பிக்கிறான் ராகுல். அப்படின்னு பூஜா அவன உசுப்ப கடுப்பான ராகுல், "ஏண்டி என்ன தொந்தரவு பண்ற? நான் தான் டயர்டா இருக்கேன்னு சொல்றேன்ல. நாளைக்கு காலையில வேற நேரத்துல எந்திரிச்சு ஆபீஸ் போகணும். முக்கியமான மீட்டிங் எல்லாம் தானே இருக்கு. இதுல நீ வேற பிஸா போய் படுற. உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த நெனைப்பு தான்" அப்படின்னு அவன் மேல கோவப்பட்டுட்டு, அவன் பாட்டுக்கு படுக்க பாவம் அந்த பொண்ணோட மூஞ்சியே வாடிப் போகுது. ரொம்ப ஏமாற்றமா படுத்துக்கிறா. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச அந்த பொட்டேட்டோ ராகுல் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டே இருக்கான். அவனுக்கு ஆபீஸ்க்கு குடுத்து அனுப்புறதுக்காக வேக வேகமா பூஜா, "சப்பாத்தி சுட்டுட்டு இருக்க. என் ஷூவ கொண்டு வா, என் ஷூவ கொண்டு வா, டைய கொண்டு வா, அத கொண்டு வா, இத கொண்டு வான்னு" உக்காந்த இடத்துல இருந்தே பூஜாவ வேல வாங்குறான். அந்த பொண்ணு சப்பாத்தி சுடுறதுக்கு நடுவுலயே புருஷன் கேட்கறதெல்லாம் ஓடி வந்து எடுத்து குடுத்துட்டு போறா. கடைசியா, "என் வாட்ச் எங்கன்னு கேட்கவும், டேபிள்ல தான் இருக்கு ராகுல்" அப்படிங்கிறா. "நான் பார்த்தேன் இல்லையே" அப்படிங்கிறான். அந்த பொண்ணு தான் திரும்பியும் வந்து டேபிள்ல இருந்து தான் வாட்ச் எடுத்து குடுக்குது. "சாரி, நான் சரியா கவனிக்கல. சாரி" அப்படின்னு வழியிறான். அப்பதான் அவன் பக்கத்துல உட்கார்ந்த பூஜாவும், "இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்காச்சும் வெளிய போலாமா? டின்னர் மாதிரி எங்காவது அவுட்டிங் போலாமா? நம்ம வெளிய போயி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்னைக்கு சீக்கிரம் வர்றயா? நம்ம போலாம்" அப்படின்னு புருஷன்கிட்ட ரொம்ப கொஞ்சலா கேக்குறா. ஆனா ராகுலோ, அவள் என்ன பேசுறாங்கதே காதுல வாங்காம, "பூஜா, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு. எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் பாஸ் என்ன கூப்பிட்டிருக்காரு. வந்து 2 ரவுண்டு கட்டிங் போட்டு போ. நெறைய பெரிய ஆளுகளா வருவாங்க. இன்ட்ரடியூஸ் ஆயிக்கோ" அப்படின்னு இருக்காரு. அதனால வழி இல்லாம போறேன். வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, நீ இப்ப ஏதோ சொன்னியே, என்ன?" அப்படின்னு கேக்குறான். கிழிஞ்சது போ. "இல்ல ராகுல், ஒண்ணும் இல்ல"
அப்படின்னு அவளை ஏமாற்றத்தை முழுங்கிக்கிறா. இவங்களுக்கு கல்யாணமாகி 6 மாசம்தான் ஆகியிருக்கு. ஆனா, ராகுல் நடந்துக்கிறது பாத்தீங்கன்னா, புது பொண்டாட்டி கிட்ட நடந்துக்கிற மாதிரியே இல்ல. ராகுல் ஆபீஸ் கிளம்பி போக, வெறுப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அம்மாக்கு ஃபோன் பண்றா. "எப்படி இருக்கிற பூஜா? உன்ன ராகுல் நல்லா பாத்துக்கிறாரா?" அப்படின்னு அம்மா விசாரிக்கவும், "நான் நல்லா இருக்கேம்மா. என்ன ராகுல் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு புடிச்ச மாரி நடந்துக்கிறாருமா. ஒரு குறையும் இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன்." அப்படின்னு அம்மாகிட்ட பொய் சொல்றா. ஆனா, அவள முகத்துல ஒரு பெரிய ஏமாற்றம் தெரியுது. கல்யாணமாகி இந்த 6 மாசத்துல ராகுல் பூஜாவ தொட்டது ஒரு முறை தான். எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னு இவள கவனிக்காம, அவன் ஆபீஸ் வேலையவே கவனிச்சுட்டு இருக்கான். இதையெல்லாம் சொல்லி அம்மாவ சங்கடப்படுத்த விரும்பாத பூஜா ஒரே வார்த்தையில, "என்ன நல்லா பாத்துக்கிறாரு?" அப்படின்னு பெத்தவங்க வயித்துல பால ஊத்திட்டா. ஆபீஸ் போன புருஷனுக்கு வாட்ஸ்ஆப்ல லவ் யூ லவ் யூன்னு மெசேஜ் வேற அனுப்பிச்சுட்டு இருக்கிறா. மத்தியானம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு டிவிய போடுறா. அந்த சமயத்துல தான் காலிங் பெல். யாரோ அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே போய் கதவ திறக்கிறா. பூஜா கதவ திறக்கிற சமயத்துல வெளியே நின்னுட்டு இருந்தவன் பனியனை தூக்கி அவன் முகத்தை தொடச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் பூஜாவும் கதவை திறக்க அவனையும் அவன் சிக்ஸ் பேக்கையும் பார்த்த பூஜா, "எஸ்" அப்படிங்கிறா. இவ்வளவு அழகான ஒருத்தி கதவ திறப்பான்னு வெளியே நின்று இருந்தவன் சத்தியமா கனவுலயும் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அப்படியே மெய் மறந்து பூஜாவ பார்த்துட்டு இருக்கான். அவன் அறியாமையே அவனோட வாய் வாவ் அப்படிங்குது. பையன்ற நம்மள மாதிரி தான் சரியான ஆண்டி விரியம் போல இருக்கு. பூஜா தன்னைவே பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த உலகத்துக்கே வர்றான். அவள பார்த்து அந்த சில வினாடிகள்லயே அவ கூட டூயட் பாடியாச்சு அவன். "ஹாய், நான் ரேகா ஆண்டியோட சன் ஹர்திக்" அப்படிங்கிறான். "ஓ, ரேகா ஆண்டியோட சன்னா? வா, உள்ள வா" அப்படின்னு பூஜாவும் கதவ திறந்து விட ஒட்டா மேலேயே போய் ஏறிருவான் போல இருக்கு. அவ்வளோ க்ளோஸா உள்ள வர்றான். "அம்மா சீரடி போயிருந்தாங்க. இந்த பிரசாதத்த உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு கையில இருந்த டப்பாவ குடுக்கவும், "தேங்க் யூப்பா" அப்படின்னு அத வாங்கின பூஜாவும், "நானும் ரேகா ஆண்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. தெரியுமா? ரேகா ஆண்டிக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். ஆனா, நான் இன்னைக்கு தான் உன்ன பார்க்கறேன்" அப்படின்னு சொல்லவும், "நான் போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். நேத்து தான் லீவுக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "ஓ! அப்படியா?" அப்படின்னு பூஜா கேட்க, "ரொம்ப நாள் பழகின மாரி பேசுறீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படிங்கிறான். "என்ன சாப்பிடுற? டீயா? காபியா? அல்லது புரோட்டீன் ஷேக்கா?" அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா, அவன் சிக்ஸ் பேக் பார்த்தா, நம்மள மாதிரி ஜிம்முக்கு போற பசங்க அதிகமா புரோட்டீன் ஷேக் தான் குடிப்போம். அதனால அவங்க கேட்டிருக்கா. "இல்ல, பரவால்ல. எனக்கு ஒண்ணும் வேணாம். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லவும், "எனக்கே நான் டீ போடப் போறேன். நீ உட்காரு, உனக்கும் போடுறேன்" அப்படின்னு சொல்லவும், "நானும் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு இவனும் பின்னாடியே கிச்சனுக்கு வந்துறான். பூஜா டீ போட்டுட்டு இருக்க, அவள் அந்த சாறைய ரொம்ப லோ ஹிப்பில் கட்டியிருக்கா. அப்ப தெரியும். பாருங்க, அவள தொப்புள் சைட் போஸ்ட்ல. அத பார்த்து பையன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்த சீன் கொஞ்சம் டெம்ப்டிங் தான் இருக்கும். வெச்ச கண்ணு வாங்காம பூஜாவோட இடுப்பு பகுதியிலேயே அவன் கண்ணு சுத்திட்டு இருக்க, தன்னை அவன் பார்க்கறான்னு புரிஞ்சுகிட்ட பூஜா அவனை திரும்பி பார்க்க, "எப்பா" அந்த லுக் இருக்கே, செம்ன்னு சுதாரிச்ச ஹர்திக்கும் அவன் பார்வைய விலக்கிக்கிறான். சர்க்கரை எடுக்கிறதுக்காக பூஜா நகர அத எடுத்து குடுக்கறதுக்காக ஹார்திக்கும் கை நீட்டுறான். 2 பேரும் ரொம்ப டேஞ்சரஸா மோதிக்கிறாங்க. பூஜாவோட கை அவள அறியாம அவன் கைய புடிச்சுக்க, 2 பேரோட முகமும் ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வருது. அப்படியே பூஜாவோட உதடு துடிக்க,
அந்த துடிக்கிற உதட்ட கிஸ் அடிக்கிற மாதிரியே ரொம்ப பக்கத்துல அவன் முகத்த கொண்டு போறான். 2 பேரும் பார்வைய பரிமாறிக்கிறாங்க. கடைசி வினாடியில சுதாரிச்சுக்கிட்ட பூஜா அவன்கிட்ட இருந்து சட்டுன்னு விலகி பின்னாடி போயிடுறா. பூஜாவ அவ்வளவு பக்கத்துல பார்த்ததால, ஹர்திக்கோட மனசுல ஒரு சின்ன சலனம் ஏற்படுது. அதோட வெளிப்பாடா, "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல பைத்தியமா இருப்பாரே! ரொம்ப குடுத்து வச்சவரு" அப்படிங்கிறான். "ஆமா, ஆமா கேரிங்கா தான் இருக்காரு" அப்படின்னு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்ல அவ சொல்றா. சந்தோஷமா எப்படி சொல்ல முடியும்? அவன் தான் இவள கேர் பண்ணிக்கிறதே இல்லையே! கட்டிட்டு வந்ததோட சரி, ஒரு குத்துண்டா ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி சந்தோஷமா அவர் என்ன கேர் பண்ணிக்கிறாருன்னு அவ சொல்லுவா? நம்ம எதிர்பார்க்க முடியுமா? டீய வாங்கும்போதும் கூட பாருங்க, அவ விரல அவன் பர்ப்பஸாவே டஸ்ட் பண்றான். கொஞ்சம் ஏமாந்தா பையன் நம்மள பிரிச்சு மேய்ஞ்சிருவான். அப்படின்னு பூஜாக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நைஸா அவன கழட்டி விடுறதுக்காக, "உன்ன சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரேகா ஆண்டிக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சிரு. நான் அப்புறமா அந்த பாக்ஸ கொண்டு வந்து தரேன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லவும், "உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு ஹர்திக் சொல்லவும், "ஓகே" அப்படின்னு அவன வெளிய அனுப்பிச்சிட்டு கதவை சாத்திடுறா. கதவ தாள் போடுற சமயத்துல, சட்டுன்னு அந்த டோர பிடிச்ச ஹர்திக் கதவ திறந்துட்டு, திருப்பியும் உள்ள வர்றான். என்ன பண்ண போறானோ? அப்படின்னு பூஜா கேள்விக்குறியா அவனை பார்க்க, "உங்களுக்கு எப்ப என்ன தேவனாலும் நான் இருக்கேன். என்ன கூப்பிட மறந்துறாதீங்க" அப்படிங்கிறான். அவனையே பார்த்துட்டு இருந்த பூஜாவும், "ஓகே" அப்படின்னு தலையாட்ட, "பாய்" அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். முகத்துல பலவிதமான யோசனையோடயே கதவை சாத்துறா. அன்னைக்கு நைட் ராகுல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நடுராத்திரிக்கு தான் பார்ட்டி முடிஞ்சு ராகுல் வீட்டுக்கு வரான். பெல் அடிக்கவும் பூஜா போய் கதவ திறக்க, செமமப்புல நிலையே இல்லாம ராகுல் நின்னுட்டு இருக்கான். அவன கைத்தாங்கலா புடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா. உள்ள வந்த உடனேயே, "பூஜா, ஐ லவ் யூ சோ மச் பூஜா. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் பூஜா" அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறான். தண்ணி அடிச்சா தான் நம்ம ஆளுக்கு ரொமான்ஸே வரும் போல இருக்கு. அவள கிஸ் அடிக்கிற மாரியே பக்கத்துல வர்றான். இவ்வளோ ஆசையா அவள அவன் பக்கத்துல கொண்டு போக, சட்டுன்னு அப்படியே பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சுறான். "எல்லாம் என் தலைவிதி" அப்படின்னு அவன் ஷூவ எல்லாம் கழட்டி விடுறா. மறுநாள் காலையில அவள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றா. "ராகுலுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல போல இருக்கு. கல்யாணம் ஆகி இந்த 6 மாசத்துல என்ன முழுசா அவன ஒரு தடவையும் கூட அனுபவிச்சதே இல்ல. என்ன பண்ணா உனக்கு மூடு வரும்னு எனக்கு தெரியல" அப்படின்னு இவ புலம்பவும், "அப்படின்னா பிளான் பி நீ கையில எடு" அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட் சொல்றா. "அது என்னடி பிளான் பி?" அப்படின்னு பூஜா கேட்கவும், "மறந்துட்டியா? நம்ம ஒரு படம் பார்த்தோமே, அதுல ஹீரோயின் அந்த பிளான் பி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவா" அப்படின்னு அவள சொல்லவும், "ஓ! அ அதுவா? இன்னைக்கு அத பண்ணிடுறேன்" அப்படின்னு சந்தோஷமா போன் கட் பண்றா. நைட் ஆகுது. ராகுல் வந்து கதவ திறக்கறான். கதவ தொறந்தவன் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறான். "வெல்கம் ஹேண்ட்சம்" அப்படின்னு பூஜா அவன வரவேற்கிறா. இன்னைக்கு அத விட ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டிருக்கா. டேபிள்ல ரோஜா பூவு, கேண்டில் அப்படின்னு அதெல்லாம் பத்த வச்சிருக்கா. அந்த ரூமே ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு. அந்த ரூமோட அட்மாஸ்பியர், பூஜாவோட ட்ரெஸ் அப்படின்னு யாரா இருந்தாலுமே தடுமாறிருவாங்க. ஆனா, இந்த கல்லு கொண்டு பாருங்க, திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருந்த ராகுல, கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து சோஃபால உட்கார வைக்கிறா. அவள் பழுத்த தொடையில அவன் கைய தூக்கி வைக்க, அப்படியே பக்கத்துல அவன கிஸ் பண்ற மாதிரி போறா. சட்டுன்னு அவள் கைய தட்டிவிட்ட ராகுல் கோவமா, "என்னடி இது? எப்ப பார்த்தாலும் நான் வீட்டுக்குள்ள வரும்போது அறையும் குறையுமா சுத்துற? இது என்ன டேபிள்ல ரோஜா பூ எல்லாம் போட்டு மெழுகுபத்தி எல்லாம் பத்த வச்சிருக்க? இதெல்லாம் டேஞ்சர்ன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா?" அப்படின்னு கோவமா கத்திட்டே
அந்த மெழுகுபத்தி எல்லாத்தையும் ஊதி அணைக்கிறான். "அட குரங்கே! நீ எப்பவும் சாரி தான் கட்டுவ. உனக்கு அதுதான் பொருத்தமா இருக்கு. இந்த மாதிரி அரைகுறை துணிய போடாத. மொதல்ல சாரி எடுத்து சுத்திக்கோ." அப்படின்னு அவன் கத்தவும் பூஜாக்கு அப்படியே நொறுங்கி போய் உக்காந்துருக்கா. அவன் இவள கேவலப்படுத்தினது, ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அழுகை அழுகையா வருது. அப்படியே அமைதியா உக்காந்துக்கிறா. ஆனா ராகுலோ, "போடி, மொதல்ல சாரி எடுத்து சுத்து." அப்படின்னு சொல்லவும் பூஜா உண்மையிலேயே கடுப்பாயிட்டா. கோவமா எந்திரிச்சவ, "உனக்கு என்ன பிரச்சனை ராகுல்? என்ன பிடிக்கலையா? என் கூட வச்சுக்கிறதுக்கு பிடிக்கலையா? இல்ல என் மேல உனக்கு அட்ராக்ஷன் இல்லையா? இல்ல நீ வேற யாராவது ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறியா? என்ன பிரச்சனை உனக்கு? எதா இருந்தாலும் என்கிட்ட இன்னைக்கு சொல்லு." அப்படின்னு கோவமா கத்துறா. எத்தன நாளைக்கு தான் அவ்வளோ அடங்கி அடங்கி போவா? கல்யாணமான பெண்கள் கணவன் கூட எதிர்பார்க்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே! ஆனா, அதை இவன் கொச்சைப்படுத்தும்போது தான் அவளுக்கு இத்தனை கோவம் வந்துருச்சு. இவனும் தொடமாட்டான், தொட வரவளையும் விடமாட்டான்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணா இவள அவனுக்கு பிடிக்கல, அல்லது அவன் வேற யாரோ ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கணும். இந்த 2ம் இல்லன்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும். இல்லையா? நமக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து இதுவரைக்கும் என்ன ஒரு தடவ தான் தொட்டிருக்க. அதுவும் அரையும் குறையுமா? முழுசா கூட நீ அனுபவிக்கல. நான் அழகா இல்லையா? கவர்ச்சியா இல்லையா? அப்படின்னு பயங்கரமா பொங்கிடுறா. அவளும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா போவா? அதுக்கு ராகுலும் கோவமா, "எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ எப்ப பார்த்தாலும் செக்ஸுக்கு அலையறது எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு அவன் கோபத்துல கத்தவும், இந்த வார்த்தைய கேட்டு பூஜா உடைஞ்சு நொறுங்கிடுறா. "என்னது, நான் செக்ஸுக்கு அலையறவளா?" அப்படியே உடைஞ்சு போயி அந்த சோஃபால அப்படியே உக்காந்துறா. கோபம், அவமானம், தாபம்னு எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அழுக வெடிக்குது. பக்கத்துல இருந்த சாரிய எடுத்து அவன் சொன்ன மாதிரி அவள் அழகா மறைச்சுக்கிறா. பூஜா கிட்ட கத்திட்டு ராகுல் அவன் பெட்ரூம்ல போய் தூங்க போயிடுறான். அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி உட்கார்ந்திருந்த பூஜா எப்ப தூங்குனான்னு தெரியாது. அந்த சோபாலயே படுத்து தூங்கிட்டா. நடுராத்திரி இருக்கும். யாரோ பெல் அடிக்கவும் இப்ப போய் கதவ திறக்கிறா. பார்த்தா ஹர்திக் நின்னுட்டு இருக்கான். "இப்ப நான் உங்களுக்கு தேவைப்படுவேன்னு நினைக்கிறேன்." அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ள வர, பூஜா கதவை சாத்தி தாள் போடுறா. அங்கேயே அவளை நின்னபடி அவள் செவுத்தோரத்துல தள்ளி அவன் முகம், கழுத்துன்னு மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். எந்த எதிர்ப்பும் இல்லாம பூஜா அவன் என்னென்ன பண்றானோ எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறா. அவள் மேல ஒரு ஓவர் கோட் மாரி போட்டிருப்பா. அத கலட்டுறான். அவள 2 கையும் அப்படியே செவத்துக்கு மேல் பக்கமா வச்சு, இவன் கைய வச்சு அமுத்தி அவள் விரலுக்குள்ள தன் விரலை விட்டு அப்படியே அழுத்தி பிடிக்கிறான். அவங்களுக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாக. குபீர்னு தூங்கிட்டு இருந்த பூஜா எந்திரிக்கிறா. பார்த்தா அத்தனையும் அவளுக்கு வந்த கனவு. அவன் முகத்துல பாருங்க, என்ன ரியாக்ஷன். கணவன் கிட்ட எதிர்பார்த்த அந்த சுகம் கிடைக்கல. கனவுல இன்னொருத்தன் தன்னை தொட்டத நினைச்சு அவள் உடம்பு அப்படியே சிலிர்த்துக்குது. அவங்களுக்குள்ள உண்மையிலேயே நடந்த மாதிரி அவள் முகமெல்லாம் வேர்த்து போகுது. அப்படியே மூச்சு வாங்க, பக்கத்துல இருக்கிற தலையணைய தன் கையால அழுத்தி பிடிச்சுக்கிறா. அவள் மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் வந்து போகுது. நம்மளுக்கு வந்த கனவு சரியா, தவறா? மறுநாள் காலையில ராகுல் எந்திரிக்கவும் பூஜா டீ கொண்டு வந்து கொடுக்கறா. ஆனா நைட் நடந்ததையே நினைச்சிட்டு இருந்த ராகுல் இன்னும் கோவமாவே இருக்கான். அவள் கொடுத்த டீய குடிக்கல. இவன் ரெடியாகி ஆபீஸ் கிளம்பும்போது டிபன் கொண்டு வந்து கொடுக்கறா. அதையும் வாங்கிக்காம ரொம்ப கோவமா ஆபீஸ்க்கு போறான். இப்ப மறுநாள் ராகுல் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற சமயம், காருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதுல 2 பேரும் அவன பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. "உன் பொண்டாட்டி மேட்டருக்கு அலையறாளா? உன்னால அவ திருப்திப்படுத்த முடியலையா? டேய் மச்சான், நாங்கெல்லாம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க உதவி செய்றோம்."
அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் அவன ஏளனம் பண்ண, இதனால கோபப்பட்ட ராகுல், "நான் கிளம்புறேன்டா" அப்படின்னு அந்த கார விட்டு கீழ இறங்கி, அவன் காருக்கு வர்றான். அவன் ஃபிரெண்ட்ஸோட கார்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. அதுல ஒரு ஃபிரெண்ட் கொஞ்சம் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. "டேய் ராகுல், நில்லுடா" அப்படின்னு சொல்லி, பின்னாடியே ஓடி வந்து ராகுலோட தோள புடிச்சு நிக்க வைக்கிறான். "பாருடா, என்னோட ஃபீலிங்ஸ சொல்றேன். அவனுங்க எப்படி மோசமா என்ன ட்ரீட் பண்றானுங்க பாரு" அப்படின்னு ராகுல் கோபப்பட, "அப்படித்தான்டா ராகுல், அவனுங்கள பத்தி கண்டுக்காத. நீ மொதல்ல உன் கார்ல ஏறு. நம்ம 2 பேரும் பேசிக்கலாம்" அப்படின்னு அவன் காருக்குள்ள உட்கார வச்சு, அந்த ஃப்ரெண்டும் பக்கத்துல வந்து உட்கார்றான். "இத பாரு ராகுல், நமக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி பெண்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். உன் மனைவி உன்கிட்ட எதிர்பார்க்கறதுல எந்த தவறும் இல்ல. தப்பெல்லாம் உன் மேல தான்டா. கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு. இன்னும் அந்த பொண்ண நீ முழுசா திருப்திப்படுத்தாம இருக்க. ஏன்டா மச்சான்? உன் மனைவிய பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? இல்ல உன் மனைவி மேல உனக்கு ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லையா? என்னன்னு தான் என்கிட்ட ஓப்பனா சொல்டா" அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கேட்கவும், "என்னன்னு எனக்கே தெரியலடா. என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கா. ஆனா எனக்கு மூடு வரமாட்டேங்குதுடா. நான் என்னடா பண்றது?" அப்படின்னு ராகுல் ரொம்ப வேதனைப்படுறான். "உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்காடா?" அப்படின்னு அவன் கேட்கிறான். "எனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலடா. அவள் எதிர்பார்க்கிற மாதிரி அவளை என்னால திருப்திப்படுத்த முடியலடா. என்னோட இயலாமை காரணமா தான் தேவையில்லாம அவள் மேல கோவப்படுறேன். நேத்து கூட காரணமே இல்லாம அவன் மேல கோவப்பட்டேன்டா. அவள பார்த்தா பாவமா இருக்குடா எனக்கு. தினமும் காலையில எந்திரிக்கும்போது அவள முகத்த பார்க்கறதுக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குடா. பாவம்டா" அப்படிங்கிறான். "இங்க பாரு ராகுல், பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. உனக்கு ஒருவேள கலவையில ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். அல்லது கலவையில ஈடுபடும்போது உன்னோட ஆணுறுப்பு பலம் இல்லாம இருக்கலாம். இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. பிரச்சனைய எல்லாம் உன் பக்கத்துல வச்சுட்டு, உன் மனைவிய செக்ஸுக்கு அலையறவள் அப்படின்னு நீ சொன்னது ரொம்ப தப்புடா. உன் பிரச்சனைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றதுக்கு பதிலா உன் மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசு. உங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கியே. உன் மனைவி அங்க எவ்வளவு கவலைப்பட்டு உட்கார்ந்திருப்பா அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? போடா, போய் மொதல்ல உன் மனைவி கிட்ட உட்கார்ந்து உன் பிரச்சனைய எல்லாம் பேசுடா" அப்படின்னு அந்த நல்ல ஃப்ரெண்ட் நல்ல அட்வைஸ் குடுக்குறான். இத புரிஞ்சுகிட்ட ராகுலும் ஒரு தெளிவான மனநிலையோட அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறான். இப்ப அடுத்த சீன்ல பூஜா எங்கேயோ வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரா. அவள வரவேற்கும் விதமா வீட்டுக்குள்ள ராகுல் காத்துட்டு இருக்கான். எப்படி அவள் போட்ட மாதிரியே அந்த டேபிள்ல பூவெல்லாம் போட்டு, உள்ள வந்த பூஜா அங்க ராகுல் நிக்கிற நிலைமையும், அந்த சூழ்நிலையும் பார்த்து ஒண்ணும் புரியாம அதிர்ச்சியா நிக்கிறா. "நம்ம புருஷனா இது?" அவள பார்த்த உடனே தோப்பு காரணம் போடுற மாதிரி 2 காதையும் புடிச்சு, "சாரி" அப்படிங்கிறான். பூஜாக்கு ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு இவனுக்கு?" அப்படின்னு இருந்தாலும் ராகுல் கிட்ட மாற்றத்தை உணர்ந்த பூஜா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. அவள் கண்கள்ல ஆனந்த கண்ணீர். இப்ப பால்கனில ராகுல் நின்னுட்டு இருக்கான். காபி கொண்டு வந்து பூஜா அவன் கையில குடுக்கறா. "என்ன மன்னிச்சிரு பூஜா. நான் உன்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன். நான் அப்படி நடந்திருக்க கூடாது. உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படிங்கிறான். "மன்னிப்பெல்லாம் வேண்டாம் ராகுல். இப்ப என்கிட்ட நீ ஆறுதலா பேசுற பாத்தியா? இதுதான் எனக்கு வேணும்" அப்படிங்கிறா. "நீ சொல்றது எல்லாமே சரிதான் பூஜா. நான் இதுவரைக்கும் உன்னை கேர் எடுத்துக்கிட்டது இல்ல. உன்னோட உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணது இல்ல. உன்னை வெளிய எங்கேயுமே கூட்டிட்டு போனது இல்ல. உன்கிட்ட 4 வார்த்தை நான் அன்பா கூட பேசுனது இல்ல. எப்ப பேசினாலும் உன் மனசு காயப்படுறபடி தான் பேசியிருக்கேன். நான் பண்ணுன தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் பூஜா.
எனக்கு கொஞ்சம் டைம் குடு பூஜா. நீ எதிர்பார்த்த மாரியே ஒரு நல்ல கணவனா நான் வெகு சீக்கிரம் மாறிருவேன்." அப்படின்னு ராகுல் சொல்லவும், "எனக்கு இது போதும் ராகுல். நான் கேட்டுக்கிறது எல்லாம் இதுதான். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. என்ன உன் மனைவியா நெனச்சுக்கோ, ஃப்ரெண்டா நெனச்சுக்கோ, இல்ல லவ்வரா நெனச்சுக்கோ. என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம்." அப்படின்னு அவள் சொல்லவும், "உண்மைதான் பூஜா. நான் உடனடியா ஒரு டாக்டர போய் பார்க்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனைய சரி பண்ண பார்க்கிறேன்." அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசுறான். "எனக்கு இது போதும் ராகுல்." அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்பதான் ராகுல் சொல்றான், "பூஜா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லவும், "சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா? அது என்ன?" அப்படின்னு முகம் மலர பூஜா கேட்கிறா. "இங்க வா, உனக்கு காமிக்கிறேன்." அப்படின்னு அவன் பேக்ல இருந்து ஒரு புக் எடுக்குறான். அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமசூத்ரா. இத பார்த்து பூஜா, "என்னது?" அப்படின்னு ஆச்சரியப்படுறா. "இன்னைக்கு இதுல இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமா?" அப்படின்னு ராகுல் கேட்க, "ஓ! பண்ணலாமே!" அப்படிங்கிறா ரொம்ப சந்தோஷமா. அப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்தவ திடீர்னு முகம் மாறுது அவளுக்கு. அவன் முகம் ரொம்ப சோகமாகறத பார்த்த ராகுல், "என்னாச்சு பூஜா?" ன்னு கேட்குறான். "இங்க வா, வந்து உட்கார, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்." அப்படின்னு அவன சோஃபால உட்கார வச்சு, இவ கீழ உட்காந்துட்டு, "ராகுல், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் என் கனவுல ஒருத்தன் கூட மேட்டர் பண்ண போயிட்டேன். நான் அவன ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, அந்த சமயத்துல என்ன அறியாம இந்த தப்பு நடக்க இருந்துச்சு. நல்ல வேளையா அதுக்கு மேல ஒண்ணும் நடக்கல." அப்படின்னு சொல்ற பூஜாவையவே சிரிப்போட பார்க்கிறான் ராகுல். "அட கூறு கெட்டவளே! கனவு இல்லையா?" அப்படின்னு கேட்கிறான். "ஆமா." அப்படிங்கிறாளோ. "நீ கனவுல என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் அளவுடு. ஆனா, நிஜத்துல ஏன் கூட மட்டும் தான் தப்பு பண்ணணும். என்ன புரியுதா?" அப்படின்னு சொல்ல, "புரியுது." அப்படின்னு அவளும் சிரிக்கிறா. 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் இனிதே நிறைவு பெறுது. ஆக்சுவலா இந்த ஷார்ட் ஃபிலிமோட கருத்து என்னன்னா, கணவனுக்கோ, மனைவிக்கோ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசு அளவுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் அளவுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு சிறந்த தீர்வு நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது தான். உங்க மனைவியோட ஆசைகளை அலட்சியப்படுத்திராதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒட்டுமொத்த கருத்தும். ஸோ, இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டே இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நான் போடும்போது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.